Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எட்டிக்குட்டப்பட்டி ஊராட்சியில் செல்லமுத்து என்பவருடைய விவசாய நிலத்தில் கிராவல் மண் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டது. இச்சம்பவத்தில் 2 டிப்பர் லாரி மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. திமுக ஸ்டாலின் ஆட்சியில் கனிமவள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளம்பெண் ஒருவர் தன் கணவர் வீட்டினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த ஃப்ரெலின்ஜினிசா என்பவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரின்ஸ்டன் பிரின்ஸ் என்பவரை கடந்த 2015 திருமணம் செய்த நிலையில் நகை, வீடு உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்துவதாக அப்பெண் வேதனை தெரிவித்துள்ளார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் சமூக நலத்துறை அதிகாரிகள் தூங்குகிறார்களா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஸ்ரீ நேசா தொண்டு நிறுவனம் நடத்திய செந்தில்குமார், அவரது மனைவி ஜெயந்தி, சக்திவேல் ஆகியோர் 2% மாத வட்டி தருவதாக வாக்குறுதி அளித்து பொதுமக்களிடம் 6 கோடி ரூபாய் மோசடி செய்தனர். நிறுவனம் மூடப்பட்டதால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் புகார் அளித்ததை அடுத்து செந்தில்குமார், ஜெயந்தி கைது செய்யப்பட்டனர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழப்பால் குற்றவாளிகள் தைரியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் வீட்டு வரி ரசீதி பெயர் மாற்றம் செய்வதற்காக லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலர் சிக்கினார். கோவிலூர் ஊராட்சி செயலாளர் ஜோதிலட்சுமி கார்த்திக் என்பவரிடம் வீட்டு வரி ரசீதில் பெயர் மாற்றம் செய்வதற்காக 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் ஊராட்சி செயலர் கையும் களவுமாக பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையில் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற இந்து சமய அறநிலையத்துறை பெண் அதிகாரி பிடிபட்டார். பாப்பம்பட்டியில் உள்ள கோயில் நிர்வாகம் தொடர்பாக சுரேஷ்குமார் என்பவருக்கு சாதகமாக நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு பேரம் பேசி இறுதியில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்மதித்துள்ளார். அதன் பேரில் சுரேஷ்குமாரிடம் இருந்து ரசாயன பவுடர் தடவிய லஞ்ச பணத்தை பெறும்போது உதவி ஆணையர் இந்திரா கையும் களவுமாக பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருகிறார்கள் என்பதற்கு பெண் அதிகாரி பிடிபட்டதும் சாட்சியாகியுள்ளது.